நம்ம பாட்டி ஆரம்பிச்சு வச்ச திருவிழா களை கட்டுது. இதில ஃபர்ஸ்ட்டு கேமே பார்த்தீங்கன்னா, உறி அடிக்கிறது தான். இந்த உறி அடிக்கிற கேம்ல வந்து நம்ம தலைவர் மனோஜ் இறக்குறாங்க. மனோஜ் வின் பண்ணுவாரு பார்த்தா, வின் பண்ணலையே! வாயில தான் வடை சுடுவார் போல இருக்கு. உறிலாம் அடிக்க மாட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி போறாங்க. ரோஹிணி அடிப்பாங்க பார்த்தா, நடந்து அப்படியே ஊருக்கே போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி இறங்குறாங்க. ஸ்ருதியும் வின் பண்ணல. ரவி இறங்குறாங்க. ரவியும் வின் பண்ணல. நம்ம மீனா இறங்குறாங்க. மீனா இறங்குனத பார்த்து, அடிக்கிறத பார்த்து மனோஜ் என்ன சொல்றாங்கன்னா, "இவலாம் அடிக்க மாட்டா" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனா வந்து தெரியாதயே வந்து நம்ம மனோஜ் மண்டையில பட்டுன்னு வைக்கிறாங்க. மனோஜ் மண்டை காலி. இதில வந்து ரோஹிணிக்கு ஆத்திரம் வந்துரும். ரோஹிணி ஆத்திரம் வந்து மீனாவ திட்டுறாங்க. சாரிங்க, சாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிறாங்க. லாஸ்ட்டா நம்ம முத்து இறங்குறாரு. முத்து இறங்கிட்டு கேம வின் பண்ணிடுறாரு. வின் பண்ண உடனே என்னதான் விஜயா டீம் வந்து வின் பண்ணாலும் விஜயாக்கு மூஞ்செல்லாம் செத்து போகுது. அப்படியே முத்த தூக்கி கொண்டாடும்போது விஜயா மூஞ்சி, ரோகிணி மூஞ்சி, ஸ்ருதி மூஞ்சி இந்த 3 பேர் மூஞ்சியும் பார்க்க முடியல. அப்படியே கரிச்சு குட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்து என்ன சொல்றாங்கன்னா, அ நம்ம தலைவர தூக்குங்க சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவ தூக்கி எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேம் முடியுது. செகண்ட் கேம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா, டயர் உருட்டிட்டு போற கேமு. எப்பயுமே போல நம்ம மனோஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறாரு. செகண்ட் வந்து ரோஹிணியும், ஸ்ருதியும் அவுட் ஆயிடுறாங்க. நம்ம ரவியும் சேர்ந்து அவுட் ஆயிடுறாங்க. நம்ம மீனாவும் அவுட் ஆவாங்க பார்த்தா, மீனா அவுட் ஆகவே இல்ல. டயர் உருட்டிட்டே போறாங்க. நம்ம முத்துவும் உருட்டிட்டு போறாங்க. இதுல யார் வந்து தோத்து போவாங்க பார்த்தோன்னா, யாருமே தோத்து போல. 2 பேருமே வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண உடனே எல்லாருமே ஊரே கொண்டாடுது. அவங்கள தூக்கி நம்ம விஜயாக்கு வந்து மூஞ்செல்லாம் செத்து போகுது. கரிய தூக்கி மூஞ்சில அப்புன மாரி ஒரு காட்சிய வந்து குடுக்குறாங்க. என்னதான் விஜயா டீம் வந்து வின் பண்ணாலும், விஜயாக்கெல்லாம் மூஞ்சில கரி பூசின மாரியே ஒரு ரியாக்ஷன குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, முத்துவும், மீனாவும் அதில வின் பண்ணிட்டாங்க. மத்தவங்க யாருமே வின் பண்ணலல்ல. வேண்டா வெறுப்பா வந்து முத்துக்கும், மீனாக்கும் கை குடுக்குறாங்க. அதுவும் நம்ம பாட்டி சொல்லி தான் கை குடுக்குறாங்களே தவிர, அவங்களா குடுக்கல. அப்படியே நம்ம பாட்டி கேம முடிச்சுட்டு, எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போற வழியில சில பல பிட்டுகளையும் தூக்கி போடுறாங்க. முத்துவும், மீனாவும் வின் பண்ணக்கூடாதுன்ட்டு பெரிய சதியே நடந்துட்டு இருந்தது. அதனால தான் நான் இந்த மாரி கேம வந்து நான் குடுத்தேன். என்ன பேத்தீங்களா? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறது தான் குடும்பம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஒரு தத்துவத்த போட்டுட்டு, அப்படியே நம்ம பாட்டி கோயிலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போனோனே எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசினோனே முத்து என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு எல்லாருமே நாளைக்கு காலைல சீக்கிரமா எந்திரிச்சுருங்க. எனக்கு வண்டி சவாரி இருக்கு" அப்படின்னுறாங்க. உடனே ரோஹிணியும் கிளம்புறேன்றாங்க. ஸ்ருதியும் கிளம்புறேன்றாங்க. மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா பாட்டி நானும் கிளம்புறேன். எனக்கு நாளைக்கு நான் கடை தொறக்கணும்னு" சொல்றாங்க. உடனே வந்து மீனா சொன்ன உடனே நம்ம விஜயாக்கு வந்து பொறுக்கல. உடனே வந்து நம்ம மீனாவ அசிங்கப்படுத்தினோனே, "நீனா கவர்னர் ஆஃபீஸா தொறக்க போற? இரு இரு" சொல்லிட்டு மீனா வந்து அசிங்கப்படுத்துனாங்க. அதுக்கு பாட்டி நல்லாவே நோஸ் கட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து திருப்பியும் ஒரு கேம ஸ்டார்ட் பண்ட்டாங்க. நாளைக்கு வந்து ஸ்ருதி டீம் வின் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம்.